TBC Tamil News. TBC News Highlights. TBCயின் தலைப்பு செய்திகள். தமிழரசு கட்சியில் இடம் கிடைக்காது சசிகலா சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார். நீதிமன்றங்களினால் குற்றவாளியாக காணப்பட்டவர்களை வேட்பாளராக நியமிக்க வேண்டாம் என மார்ச் 12 இயக்கம் வலியுறுத்தி கேட்டுள்ளது. மதுபான பட்டியலை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தயக்கம் காட்டுவதற்கான காரணம் என்ன என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடமும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடமும் மனோ கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொறுப்புகள் சகலவற்றையும் துறப்பதற்கு அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா தீர்மானித்திருப்பதாக அறிய வருகின்றது. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். காலம் சென்ற யாழ்ப்பாண மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் மனைவி சசிகலா பாராளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடவிருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர்களில் ஒருவராக போட்டியிடுவதற்கு இன்று நியமன பத்திரத்தில் கைச்சாத்திட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டியலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாத காரணத்தால் அதிருப்தி அடைந்த நிலையிலேயே அவர் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகின்றது. பிளாட் தலைவர் சித்தார்த்தன், டெலோ பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் முன்னிலையில் சசிகலா நியமன பத்திரத்தில் கைச்சாத்திட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவிற்குள் அதன் பேச்சாளர் சுமந்திரனின் கை ஓங்கி இருப்பதனால் அதிருப்தி அடைந்த சிலர் சங்கு பக்கத்திற்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழரசு கட்சி வேட்பாளர் பட்டியலில் சுமந்திரன் தனது ஆதரவாளர்களையே உள்ளடக்கியிருப்பதாக குற்றம் சாட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா நேற்றைய தினம் தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேறியுள்ளார். அவரும் கூட சில வேளை சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு முன்வரக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் தன்னை உள்ளடக்குமாறு விண்ணப்பம் செய்திருந்த போதிலும் சுமந்திரனின் செல்வாக்கிற்கு உட்பட வேட்பாளர் தெரிவுக்குழு தன்னை வேண்டுமென்றே ஒதுக்கியதாக தவராசா நேற்றைய தினம் குற்றம் சாட்டியிருந்தார். ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் கூட சங்கு சின்னத்தை கையில் எடுத்திருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேர்தல் செலவுகளை பொறுப்பேற்றிருக்கும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தை சேர்ந்த தனவந்தருடன் அண்மை காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஆனால் இறுதியில் தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண வேட்பாளர் பட்டியலில் அவருக்கு இடம் கிடைத்திருப்பதால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் தனக்கு ஆதரவாளர்கள் பட்டியல் இடம்பெறவில்லை என்று ஸ்ரீதரன் அதிருப்தி கொண்டிருப்பதனால் நியமன பத்திரம் தாக்கல் இறுதி தினமான எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக அவரின் நிலைப்பாட்டிலும் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்களில் சந்தேகம் எழுந்துள்ளது. வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தல் போட்டி என்பது சுமந்திரனுக்கும் அவருக்கு ஆதரவாக தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்களுக்கும் பெரும் சவாலாக அமையக்கூடிய சாத்தியம் உள்ளது. தமிழ் மக்களின் ஐக்கியத்தை உலகிற்கு பறைசாற்றுவதற்கு என்று கூறிக்கொண்டு சங்கு சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் அரிய நேத்திரனை நிறுத்திய தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பில் அங்கம் வகித்த தமிழ் கட்சிகள் இப்போது பாராளுமன்ற தேர்தலில் புலம்பெயர் தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு தனவந்தரின் கைபொம்மைகளாக செயற்படுவது குறித்து தமிழ் மக்களின் நலன்களில் மானசீகமான அக்கறை கொண்ட சக்திகள் பெரும் கவலையடைந்துள்ளன. ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பில் நீதிமன்றங்களினால் குற்றவாளியாக காணப்பட்டவர்களை பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நியமிக்க வேண்டாம் என்று தேர்தல் கண்காணிப்பு குழுக்களை வேறு சிவில் சமூக அமைப்புகளையும் உள்ளடக்கிய மார்ச் 12 இயக்கம் அரசியல் கட்சிகளிடம் வலியுறுத்தி கேட்டுள்ளது. சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கி இருப்பவர்களை வேட்பாளர்கள் பட்டியலில் உள்ளடக்கும் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியிருக்கும் என்று மார்ச் 12 இயக்கத்தின் அழைப்பாளரும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளருமான ரோஹன ஹெட்டியாராய்ச்சி கூறியுள்ளார். எந்தவிதமான வன்முறை சம்பவங்களும் இன்றி மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்த பின்புலத்தில் அரசியல் கட்சிகளை தூய்மைப்படுத்துவதற்கு உருப்படியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் தேசிய பட்டியலுக்குள் மிகவும் சிறந்த முன்னுதாரணமான வாழ்க்கையை கொண்டவர்களை நியமிப்பதில் கட்சிகள் சிரத்தை காட்ட வேண்டும் என்றும் ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார்.
ஒரு வேட்பாளர்கள் பட்டியலில் ஒருவரேனும் விரும்பத்தகாத பேர் வழியாக இருந்தால் முழு கட்சிக்குமே அது பாதகமாக அமைந்துவிடலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனதா விமுக்தி பெரமுன இனப்பிரச்சினையை தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இல்லை என்றும் பாராளுமன்றத்தில் கூடுதல் ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் என்றும் டெலோ தலைவரும் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளார். இன்று நண்பகல் மன்னாரில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக நாம் பாராளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள 5 தேர்தல் மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை நாம் தெரிவு செய்திருக்கின்றோம். அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு நாம் இணக்கம் தெரிவித்திருக்கின்றோம். தென்பகுதி மக்கள் ஊழலுக்கு எதிராக ஜேவிபிக்கு வாக்களித்துள்ளனர். அந்த மனோபாவம் தற்போது மத்தியிலும் பரவி இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான விற்பனை நிலையங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவது என்பது ஒன்றும் சட்டவிரோதமான செயல் அல்ல என்று கூறியிருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், மது விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தயக்கம் காட்டுவதற்கான காரணம் என்ன என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடமும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடமும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்ட ரீதியான பிரமாணங்களை மீறி கடந்த காலத்தில் பெரும் எண்ணிக்கையான மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரங்களை மதுவரி திணைக்களம் வழங்கியிருக்கின்றது. அதை முறைகேடான செயல் என்றும் அரசியல் லஞ்சம் என்றும் அழைப்பது சரியானதே என்று மனோ கணேசன் எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவொன்றை செய்துள்ளார். மதுபான நிலைய அனுமதி பத்திர விவகாரம் ஜனாதிபதி தேர்தலின் போது சூடான சர்ச்சையாக விளங்கியது. அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய போவதாகவும் அவற்றை பெற்றவர்களின் பெயர்களையும் அவர்களுக்கு சிபாரிசு செய்தவர்களின் பெயர்களையும் வெளியிடப் போவதாகவும் ஜனாதிபதி அனுரவும் சஜித் பிரேமதாசவும் வாக்குறுதி அளித்தனர். ஆனால் அந்த பட்டியலை வெளியிடுவதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது தயக்கம் காட்டுகின்றது. இதற்கு காரணம் என்ன என மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொறுப்புகள் சகலவற்றையும் துறப்பதற்கு அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா தீர்மானித்திருப்பதாக அறிய வருகின்றது. பதவியை துறந்தாலும் கட்சியின் உறுப்பினராக அவர் தொடர்ந்தும் இருப்பார் என்றும் கூறப்படுகின்றது. பாராளுமன்ற தேர்தலுக்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் தயாராக்கப்பட்ட முறையை மாவைக்கு அதிருப்தி ஏற்படுத்தியிருப்பதனாலேயே அவர் இந்த முடிவிற்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. எமது தமிழ் காலை செய்திகளில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.